ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் செய்கிறது ரொம்பவும் ஈஸி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமாங்க. மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் 2 வத்தல் காஞ்ச மிளகாய், 2 தக்காளி. இதை நான் இப்படி நேர வெட்டி மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி. இதை நான் வெந்நியில் ஊற வச்சுருக்கேன், அப்போனா ஈஸியாக கரைப்படுங்கிறதுக்காக. ஒரு சின்ன இது பூண்டை நான் தட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடி, அப்புறம் மிளகு வத்தல் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி. ஃபஸ்ட்டில் நம்ம இந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தக்காளி பழத்தோடு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட என்ன பண்ணணும்னா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையை நம்ம இதோட பிச்சு சேர்த்துக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா மல்லி இலை, இந்த மல்லி இலையோட காம்பு நல்ல மணமாக இருக்கும். இந்த காம்பை இதோட போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையினால் பிசையும் போது நல்ல மணமாக இருக்கும். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, அப்புறம் மல்லி, ஜீரகம், வத்தல், இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோட கலருக்காக நம்ம மஞ்சள் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் பொடி, கொஞ்சமாக இது காயப்பொடி, இந்த 3ஐயும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்படி கரைச்சி எடுத்துக்குவோம். சட்டி சூடாகட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய், எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். வந்துருச்சு. நான் சிம்மில் தான் போட்டிருக்கிறேன். கரிகீரம் அல்லது பூண்டு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாக்கள் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கக்கூடாது. கொதித்தா ரசம் கடுத்துரும். அந்த கொதிக்க வரும்ல மிரக்கூடி, அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாகட்டும். இப்போது இன்னும் கூடலை. அப்படி கூடி வரும்போது தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் செய்யணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு எப்படின்னா, மிளகு 100%னா 50% தான் மல்லி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், சைட்லலாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் மிடில் அப்படி மெரையாக வரும். அப்படி எல்லாமே கொதிச்சுனாக்கி ஒரு கடுப்பு தன்மை வரும் ரசத்தில். அதனால தான் நம்ம கூடின உடனே அந்த ரசத்தை நம்ம ஆஃப் பண்ணுறது. எல்லா இடங்கள்லையும் அப்படி அப்படி கூடி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஈஸி. திரும்ப ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ கிளைமேட், அதாவது இப்போ கூல் கிளைமேட்டாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சாப்புல இருக்கும். அதுக்காக நம்ம சாப்பாட்டுக்கு மேலே இதை கப்பில் ஊற்றி குடிச்சிக்கலாம். அப்புறம் சாப்பாட்டோட கலந்து குடிச்சிக்கலாம். இந்த மிளகு ரசம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்கள் இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.